நமசிவாயம். இன்று 11:30 முதல் 7 மணி வரைக்கும் அபிஜித் நட்சத்திர ஒரு காலம். அபிஜித் நட்சத்திர டே அப்படின்னு வச்சுக்கோங்க. ஒவ்வொரு நாளுமே வந்து பார்த்தோம்னா அபிஜித் நட்சத்திர நேரம் அப்படிங்கிறது வந்து பார்த்தோம்னா ஒரு 11:30 11:40 ஒரு 12:15 வரைக்கும் அது மாதிரியான ஒரு 48 நிமிஷங்கள் அப்படின்ற மாதிரியான விஷயங்கள் வரும். இந்த நாளில் இந்த நேரத்தில் என்ன ஒரு விஷயம் செய்தாலுமே அது வந்து 100% வந்து பலிதம் தரும். நம்ம வந்து இந்த அபிஜித் நட்சத்திரத்தை பொறுத்த வரைக்கும் அந்த நேரத்தை பொறுத்த வரைக்கும் வேற எந்த ஒரு விஷயமே பார்க்க வேண்டாம். ஈவன் வந்து கரணம் வந்து விஷ்டி கரணமாக இருந்தாலும் அதெல்லாம் எதுவுமே பார்க்க வேண்டாம். நமக்கு தொட்டதெல்லாம் வெற்றி தரும் அப்படின்ற மாதிரியான ஒரு விஷயம் இருக்கிறது. இதுல வந்து பார்த்தோம்னா ஒரு மாதத்திலே இந்த அபிஜித் நட்சத்திர நேரம் ஓவராலா அபிஜித் நட்சத்திர நாளே வரும்னு வச்சுக்கோங்க. அதாவது உத்திராட நட்சத்திரத்துக்கும் திருவோண நட்சத்திரத்துக்கும் நடுவிலே வரக்கூடியது அந்த அபிஜித் நட்சத்திரம்ங்கிறது. மொத்தமா 28 நட்சத்திரங்கள். அந்த ஒரு நட்சத்திரம் வந்து இப்பொழுது இல்லை. அதற்குண்டான ஒரு காரணம் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை எல்லாம் நம்ம ஏற்கனவே நிறைய தடவை நான் சொல்லியிருந்தாலும் இன்னொரு முறை சொல்லிடுறதுக்கு காரணம் என்னன்னு இன்னொரு முறை சொல்லிடுறேன். அதை வந்து பார்த்தோம்னா இந்த குருஷேத்திர போர் இருக்கு இல்லையா, அது மாதிரியான ஒரு விஷயத்துல வந்து இந்த அபிஜித் நட்சத்திர நேரத்திலே சகாதேவன் நேரம் குறித்து கொடுத்து விட்டார் அப்படின்ற மாதிரி, கௌரவர்களுக்கு நேரம் கொடுத்து விட்டார். அந்த ஒரு நேரத்தில் அவங்க செஞ்சாங்கன்னா எல்லாமே வெற்றி அடைந்து விடும் அப்படிங்கிறதுனால அந்த ஒரு நட்சத்திரத்தை எடுத்து அவருடைய சிகையில் முடிந்து கொண்டார் அப்படின்ற மாதிரியான ஒரு விஷயமாக சொல்லுவார்கள். இது ஒரு மித்தலாஜிக்கல் விஷயம் அப்படின்ற மாதிரியான விஷயமா பார்த்தாலும் அதில் நிறைய ஒரு சயின்டிஃபிக்காகவும் நம்மளால் வந்து ரீசனிங் பண்ண முடியும் அப்படின்னு வச்சுக்கோங்க. ஸோ அந்த அபிஜித் நட்சத்திரம் அப்படிங்கிறது வந்து பார்த்தோம்னா இப்போ வெளிப்படையாக தெரியாத அந்த ஒரு நட்சத்திரம் அப்படின்ற மாதிரியான விஷயம் இருக்கிறது. மாதத்தில் வந்து ஒவ்வொரு டைம்லேயுமே வந்து பார்த்தோம்னா ஒரு 7-8 மணி நேரம் வரைக்கும் உங்களுக்கு இந்த அபிஜித் நட்சத்திர நேரம் அப்படின்றது அந்த ஒரு 7 to 8 hours அந்த காலம் வரும். அதிகப்படியான ஒரு பலன் தரக்கூடிய ஒரு விஷயமாக இருக்கும். தினசரியே வந்து பார்த்தோம்னா புதன்கிழமையை தவிர மற்ற நாட்கள் எல்லாமே அபிஜித் நட்சத்திர நேரத்தில் நம்ம செய்யக்கூடிய அனைத்து விஷயங்களுமே வெற்றியை தரும் அப்படின்ற மாதிரியான விஷயம் இருக்கிறது. இந்த ஒரு நாளை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா 11:25 நான் சொல்றது வந்து இந்தியாவுக்குன்னு வச்சுக்கோங்களேன். இந்தியா அப்படின்றது வந்து நான் மெயினாக பார்த்துருக்கிறது தமிழ்நாடு அப்படிங்கிறது. மற்ற ரீஜன்ஸ் எல்லாம் வந்து ஒரு 5 நிமிஷம் 10 நிமிஷம் முன்ன பின்னே இருக்கும். ஸோ அப்போ 11:25 7 மணி வரைக்கும் அப்படின்றதுனா வந்து மேக்ஸிமம் நீங்கள் வந்து 11:45 ஒரு 6:30 அப்படின்ற மாதிரி மற்றவங்க எல்லாம் வச்சுக்கலாம். அதர் கண்ட்ரிஸ் அப்படின்றது நான் வந்து ஒரு சில கண்ட்ரிஸ் நான் போடுறேன். இப்போ உங்களுக்கு சிங்கப்பூர், மலேசியா, துபாய் இவங்கெல்லாம் ரெகுலராக கேட்டுக்கொண்டிருப்பவர்கள் இவர்களுக்கெல்லாம் நான் வந்து டிஸ்கிரிப்ஷனில் போடுறேன், பார்த்துக்கோங்க டைமிங்ஸ். மற்றவங்களுக்கெல்லாம் நான் இந்த டைமிங்ஸ் எப்படி பார்க்கறதுன்னு நான் ஆல்ரெடியே நான் சொல்லியிருக்கேன். கரண நேரம் எப்படி பார்க்கறது, இந்த அபிஜித் நட்சத்திரம் எப்படி பார்க்கறது, இதுக்கெல்லாம் நான் லிங்கே கொடுத்துருக்கேன் தனியாக. பட் அது இன்னும் தெரியவில்லை அப்படின்ற மாதிரி இருக்கக்கூடியவர்கள் ஒரு 1 or 2 hours நான் வந்து கொஞ்சம் ஃப்ரீயாக இருக்கிறதுக்கு உண்டான சான்சஸ் இருக்குது. நீங்கள் போட்டிங்கன்னா அந்த டைம்குள்ளே உங்களுக்கு உங்களுடைய கமெண்ட்ஸில் ஏதாவது நீங்கள் கேட்டிங்கன்னா எந்த நாடு அப்படின்ற மாதிரியான விஷயமும், எந்த ஊரில் இருக்கிறீர்கள், சிட்டி அண்ட் கண்ட்ரி, இது இரண்டுமே போட்டால் மட்டும்தான் கொடுக்க முடியும். ரேண்டமாக வந்து நான் மலேசியாவில் இருக்கேன், நான் வந்து ஏதாவது யூஎஸில் இருக்கேன் அப்படின்ற மாதிரியோ அதில் யூகேல இருக்கேன் அப்படின்ற மாதிரி போட்டோம்னா அதுக்குண்டான ஒரு விஷயம் எனக்கு கண்டிப்பான முறையில் அதை வந்து இக்னோர் பண்ண வேண்டிய ஒரு காலகட்டமாக இருக்கும்னு வச்சுக்கோங்க. இக்னோர் பண்ண வேண்டிய ஒரு சூழ்நிலையாக இருக்கும். ஸோ இந்த ஒரு நாளை பொறுத்த வரைக்கும் நம்ம வந்து நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி எதுவுமே நம்ம வந்து பார்க்க வேண்டாம் அப்படின்ற மாதிரி இருந்தாலும் நம்ம இன்னும் கொஞ்சம் டீப்பாக இதில் போயிட்டு 100% பலன் தருவதற்கு உண்டான ஒரு வழி என்ன அப்படின்னு பார்க்கலாம். விருத்தி யோகம் என்று சொல்லக்கூடிய ஒரு யோகம் வந்து பார்த்தோம்னா எல்லா விஷயத்தையுமே அதிகப்படியாக விருத்தியாக்கக்கூடியது. எது செய்தாலுமே 100% ஒரு வெற்றி தரும் அப்படின்ற மாதிரியான ஒரு விஷயம் இருக்கிறதுன்னு வச்சுக்கோங்களேன். எப்போனா 12:28 வரைக்கும் மத்தியானம், அதாவது 11:25 ஆரம்பிச்சிங்கன்னா 12:28 வரைக்கும் அந்த ஒரு நேரம் இருக்கு. க்ளோஸ் டு ஒரு 1 hour. இந்த ஒரு நேரத்தில் நம்ம வந்து எந்த ஒரு விஷயம் செய்தாலுமே வந்து 200% ஒரு பலன் இருக்கும். 200% அப்படின்றது வந்து வளர்ச்சிக்குண்டான விஷயங்கள் எதுவுமே செய்யலாம் அப்படின்ற மாதிரியான ஒரு விஷயமா இருக்கு. அடுத்து வந்து பார்த்தோம்னா துருவ யோகம் அப்படின்னு இருக்கு. ஸோ ஆக்சுவலி ஸ்பீக்கிங் அகைன் நான் அதை ரிப்பீட் பண்ணுறேன், இந்த மாதிரி யோகங்கள் எல்லாம் நம்ம பார்க்க வேண்டாம். அபிஜித் நட்சத்திர நாளில் எதுவுமே நம்ம பார்க்க தேவையில்லை அப்படின்ற மாதிரியான விஷயம் தான் இருக்கிறது. பட் ஸ்டில் நம்ம வந்து இன்னும் கொஞ்சம் ரிஃபைண்டாக இருக்கட்டும் அப்படின்றதுனால தான் இதில் ஆல்ரெடி வந்து பார்த்தோம்னா இந்த கரண நேரம் அப்படின்னு இந்த ஃபினான்ஷியல் ரிலேட்டடாக விஷயங்களை செய்யாதீர்கள் அப்படின்னு ஒரு கரண நேரம் கொடுப்பேன். அந்த ஒரு கரண நேரம் பார்த்தீங்கன்னா 12:50 வரைக்குமே இருக்கு. ஸோ இப்போ ஃபினான்ஷியல் அப்படின்ற மாதிரியான ஒரு விஷயத்தை நம்ம வந்து இந்த ஒரு நேரத்தில் நம்ம வந்து புதிதாக விஷயங்கள் புது விஷயங்களுக்கு எதுவும் நீங்கள் வந்து முயற்சி செய்கிறீர்கள் அப்படின்னா இந்த 12:50 வரைக்கும் ஒதுக்குறதுங்கிறது இன்னும் கொஞ்சம் ரிஃபைண்டாக இருக்கும். அதே நேரத்தில் வந்து இந்த 12:28 சொல்லியிருந்தேன் இல்லையா, அந்த 12:28க்குள்ள நீங்கள் வந்து ரொம்ப வேகமாக போக வேண்டிய விஷயம், அதாவது ஃபாஸ்ட்டாக ஒர்க் ஆகணும் அப்படின்ற மாதிரியான விஷயத்தெல்லாம் அந்த 12:28 வரைக்கும். அதுக்கப்புறம் வந்து துருவ யோகம் அப்படின்னு யோகம் வருகிறது. இந்த துருவ யோகம் அப்படின்ற ஒரு காலகட்டம் அந்த 7 மணி வரைக்கும் இருக்குன்னு வச்சுக்கோங்க. அந்த 7 மணி வரைக்கும் இருக்கக்கூடிய இந்த ஒரு காலகட்டத்திலே நீங்க வந்து செய்யக்கூடிய எந்த ஒரு விஷயங்கள் புதிய விஷயங்களாகட்டும் ஆஃப்டர் ஒரு 12:50 அப்படின்னு வச்சுக்கோங்க, 12:50 வரைக்கும், அதாவது இந்த கரண நேரத்தை தவிர்த்துட்டு அப்படி பார்க்குறோம் அப்படின்ற மாதிரி. இல்லை எனக்கு வந்து நான் வந்து அபிஜித் நட்சத்திரம் மேலே எனக்கு அதீத நம்பிக்கை இருக்கிறது, நான் எதையுமே பார்க்கல அப்படின்ற மாதிரியான விஷயமாக நீங்கள் வந்து பண்ணுறதா இருந்தாலும் தாராளமாக பண்ணலாம். அதனால தோல்வி எதுவும் கண்டிப்பான முறையில் வந்துடாது. காரணம் வந்து கிருஷ்ண பரமாத்மாவே அதை பற்றி ரொம்ப ஸ்லாகித்து சொல்லியிருக்கிறார். ஸோ அப்போ இந்த துருவ யோகம் அப்படின்ற ஒரு விஷயத்தை பொறுத்த வரைக்கும்
நம்ம எதுவாக இருந்தாலுமே நிலையாக இருக்க வேண்டும், நிறைய விஷயங்கள் நிலையாக இருக்க வேண்டும் அப்படின்ற மாதிரியான இருக்கக்கூடிய விஷயங்கள் லாங், அதாவது ஃபோர்ஸி பண்ணுறது நம்மளுடைய ஃபியூச்சரில் வந்து ரொம்ப மிகப்பெரிய விஷயங்களாக நம்ம வந்து எடுத்து முன்னெடுத்து செல்ல வேண்டும் அப்படின்ற மாதிரியான விஷயங்கள் எல்லாமே நீங்கள் வந்து இந்த ஒரு காலகட்டத்தில் செய்கிறது அப்படின்றது நிலையாக இருக்க வேண்டும் என்று நினைத்து செய்யக்கூடிய அனைத்து விஷயங்களுமே நல்ல ஒரு பலன் தரும். ஸோ அடுத்தது வந்து பார்த்தோம்னா அந்த ஃபோக்கஸ் அப்படின்றது நான் சொல்கிற மாதிரி ரொம்ப லாங் டேர்ம் ஃபோக்கஸ் அப்படின்றது இந்த ஒரு டைமில் வச்சுக்கலாம், நல்ல ஒரு பலன் தரக்கூடியதாக இருக்கும். சின்ன சின்ன விஷயங்கள்லாம் நம்ம வந்து சாதாரணமாக நம்ம வந்து செய்யலாம். அது வந்து நீங்கள் வந்து நான் சொன்ன மாதிரி இந்த 11:30லேருந்து 7 மணி வரைக்குமே நான் சொல்லக்கூடிய அனைத்து விஷயங்களுமே செய்தாலுமே உங்களுக்கு செல்வ வளம் அப்படின்ற மாதிரியான விஷயங்கள் வந்து அதிகப்படுத்தக்கூடிய ஒரு டைமாக இருக்கும். அதனால இந்த ஒரு டைம் நம்ம வந்து மிஸ் பண்ணிட வேண்டாம். ஒரு சில பேர் வந்து பார்த்தோம்னா இதில் கேட்கக்கூடியவர்கள் நீங்கள் வந்து கரெக்டாக அந்த டைமில் கொடுக்குறீங்க, அதனால வந்து செய்யறதுக்கு கஷ்டமாக இருக்கு, கொஞ்சம் முன்கூட்டியே கொடுங்கள் அப்படின்ற மாதிரி கேட்பாங்க. என்னுடைய நேர காலம் அப்படின்ற மாதிரியான ஒரு விஷயம் எப்படி இருக்கு அப்படின்றது ரெகுலராக ஃபாலோ பண்ணிட்டு இருக்கிறவங்க எல்லாருக்குமே தெரியும். அதனால நமக்கு டைம் ரொம்ப ரொம்ப கன்ஸ்டன்ட்டாக இருக்கு. அது மாதிரியான விஷயமா கிடைக்காத ஒரு சூழ்நிலையினாலே நம்ம இந்த மாதிரி சிலதெல்லாம் பார்த்துட்டு அப்பவும் கொடுக்கணும் அப்படின்ற மாதிரியான ஒரு நிலைமையில கொடுத்துக்கிட்டு இருக்கேன். ஸோ அதனால இந்த மாதிரி இருக்கிறது உங்களால் செய்ய முடியவர்கள் செய்யலாம். அப்படி இல்லாதவர்கள் வந்து கொஞ்சம் நீங்கள் க்ளோஸ் ஃபாலோஅப்பில் இருந்தீங்கன்னா அந்த சேனலோட உங்களுக்கு கண்டிப்பாக நீங்களும் அதை செய்ய முடியக்கூடிய ஒரு இதாக இருக்கும்னு வச்சுக்கோங்க. ஸோ சிறுத்தைன்னு சொல்லக்கூடிய சிறுத்தையுடைய படத்தை, சிறுத்தையுடைய வீடியோவை, அதாவது நான் வயலண்ட் வீடியோஸாக இருக்கணும். சிறுத்தை வந்து எதையாவது ஒரு மான் அடித்து சாப்பிட்றது இந்த மாதிரியான விஷயங்களாக இல்லாமல் சிறுத்தையுடைய மூவ்மெண்ட் இருக்கக்கூடிய வீடியோஸ் வந்து ஏதாவது ஒன்று பார்க்குறது அப்படின்ற மாதிரியான விஷயங்கள் வந்து நீங்கள் பார்த்துட்டுங்க. சிறுத்தையுடைய ஒரு ஜியாகிரபிக்கல், அதாவது எந்தெந்த மாதிரி அது புழங்குது அப்படின்ற மாதிரி, எப்படி அது வளர்ந்தது, இந்த மாதிரியான நிறைய விஷயங்கள் எல்லாமே யூடியூப்ல இருக்கு. ஸோ அது ஏதாவது இந்த சிறுத்தைகளை பார்த்து கொண்டு இருப்பது இந்த ஒரு நேரத்திலே இந்த டைம்ல கொஞ்சம் ஒரு 10 or 15 மினிட்ஸ் அப்படின்ற மாதிரியான விஷயங்கள், சிறுத்தையுடைய படத்தை வால்பேப்பராக வச்சுக்கிறது, அதை அடிக்கடி பார்த்துட்டு வருது இந்த ஒரு நாளில், அது எல்லாமே வந்து நல்ல ஒரு பலன் தரக்கூடிய ஒரு விஷயமாக இருக்கும். அதுக்கப்புறம் வந்து பார்த்தோம்னா இந்த ஒரு நாளை பொறுத்த வரைக்கும் சிவ வழிபாடு அதிகப்படியான ஒரு பலன் தரக்கூடியதாக இருக்கும். சிவ வழிபாடுங்கிறது கோயிலில் போயிட்டு நீங்கள் சிவனை வழிபட்டு விட்டு நம்ம சிவாய நாமம் எவ்வளோ நேரம் சொல்ல முடியுமோ அதை சொல்லிவிட்டு அதுக்கப்புறம் வந்து விளக்கேற்றி வைத்து வருவது அப்படிங்கிறது நல்ல ஒரு பலன் தரக்கூடியதாக இருக்கும். இந்த ஒரு நேரத்திலே வந்து சில்வர் காயின் உங்கள் வீட்டில் ஆல்ரெடி எதாவது இருந்தானா அதை எடுத்து கிளென்ஸ் பண்ணிவிடுங்க. கிளென்ஸ் பண்ணுறதுன்னா எய்தர் வந்து உங்களுக்கு வந்து கோமூத்திரமோ அல்லது வந்து பார்த்தோம்னா உங்களுக்கு வந்து கங்கா ஜலமோ அல்லது வந்து உங்களுக்கு பன்னீரோ எதாக இருந்ததுன்னா அதில் வந்து நல்லா வாஷ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அதை வந்து தொடச்சிட்டு பேக்கெட்டில் வச்சுக்கிறது. இந்த ஒரு பீரியடில் பிட்வீன் 11:25 to 7 அதை வந்து நீங்கள் வந்து உங்கள் பேக்கெட்டில் வச்சுட்டு அதை ரெகுலராக அப்படியே வச்சுட்டு இருக்கிறது அப்படின்ற மாதிரி. ஈவன் ஏதாவது ஒரு ஜிப்லாக் கவரில் கூட நீங்கள் போட்டு வச்சுக்கலாம். நீங்கள் இன்கேஸ் உங்களோட பர்ஸில் நீங்கள் யூஸ் பண்ணும்போது உங்களுக்கு அது கருத்துருது சீக்கிரமே அப்படின்ற மாதிரியான ஒரு எண்ணம் இருந்தால் அது மாதிரி வைத்துக் கொள்வது அப்படின்றது சில்வர் நம்ம இன்னைக்கு உடமையாக எடுத்துக்கொள்வது அப்படிங்கிறது நல்ல ஒரு பலன் தரக்கூடிய விஷயமா இருக்கும். யாராவது வந்து ஜெம் ஸ்டோன்ஸ் மாதிரி ஏதாவது ஒரு விஷயம் அப்படின்னு நீங்கள் வந்து பிளான் பண்ணுறீங்கன்னு வச்சுக்கோங்களேன். அந்த ஜெம் ஸ்டோன்ஸ் ஆல்ரெடி நீங்கள் போட்டுக்கிறீங்க, பெண்டன்ட்டோ இல்லை ஏதாவது ஒரு விஷயமோ அல்லது நீங்கள் வாங்குறீங்க அப்படின்ற மாதிரி இருந்தால் அந்த ரத்தின கற்களை உபயோகிக்கிறதுக்கு வாங்குவதற்கு உண்டான காலகட்டம் ரொம்ப ஒண்டர்ஃபுல்லான காலகட்டமாக இந்த ஒரு 7 மணி வரைக்கும் இருக்கும். ஸோ கண்டிப்பாக இதில் வந்து நீங்கள் வாங்கக்கூடியது வந்து பன்மடங்கு பலன் தரக்கூடிய ஒரு விஷயமா இருக்கும். ஸோ அதனால் ஜெம் ஸ்டோன்ஸ் பர்ச்சேஸ் ஏதாவது பண்ணுறதுனா இந்த ஒரு பீரியடில் நீங்கள் பண்ணிக்கோங்க. ஒவ்வொரு மாதமுமே அபிஜித் நட்சத்திரம் வர நேரத்தில் அது மாதிரியான ஒரு விஷயமா நீங்கள் வந்து பிளான் பண்ணிக்கிறது நல்லதாக இருக்கும்னு வச்சுக்கோங்க. அடுத்தா வந்து பார்த்தோம்னா மகாலட்சுமி வழிபாடு. இந்த மகாலட்சுமி வழிபாடும் இந்த நாளிலே வந்து ஏகப்பட்ட செல்வத்தை கொண்டு வந்து தரும் அப்படின்ற மாதிரியான விஷயமாக, குறிப்பாக அவளுக்கு செம்பருத்தி மலர் அல்லது சிகப்பு அரளியோ செம்பருத்தியோ சிகப்பு மலர்களால் அவளை பூஜிப்பது அதிகப்படியான ஒரு பலன் தரும் அப்படின்ற மாதிரியான விஷயமாக சொல்லியிருக்கிறார்கள். ஸோ மகாலட்சுமிக்கு நெய் விளக்கேற்றி வைத்துவிட்டு உங்கள் வீட்டிலே சிகப்பு மலர்களை கொண்டு அவளை அர்ச்சிப்பதாகட்டும் அல்லது வந்து அவளுடைய இந்த அஷ்டகம் ஆகட்டும். நான் அந்த அஷ்டகம் வந்து ரொம்ப ரொம்ப பவர்ஃபுல்னு சொல்லியிருக்கேன். அந்த அஷ்டகம் உங்களுக்கு ஒரு 3 முறை உங்களால் சொல்ல முடிஞ்சதுன்னா அது மாதிரியான விஷயமாக சொல்லுவது அப்படின்றது நல்ல ஒரு பலன் தரக்கூடிய ஒரு விஷயமாக இருக்கும். அதனால மகாலட்சுமி வழிபாடு இந்த ஒரு டைம்ல மறந்துடாதீங்க. முடிஞ்சா மகாலட்சுமி கோயிலுக்கு, அதாவது விஷ்ணு கோயிலுக்கு கண்டிப்பாக போகணும் இந்த ஒரு நாள்ல என்று சொல்லியிருக்கிறார்கள். அது மாதிரியான விஷயமா இருந்ததுன்னா நீங்க போயிட்டு வாங்க. அல்லது வந்து பார்த்தோம்னா உங்களுக்கு மகாலட்சுமி வீட்டில் வழிபாடு அப்படின்ற மாதிரியான விஷயங்கள் செய்யுங்க. அப்படி பண்ண முடியாத பட்சத்தில் இருக்கக்கூடியவர்கள். அதே போல் வந்து பார்த்தோம்னா இந்த நாளிலே எளியவர்களுக்கு யாசகம் பெறுபவர்களுக்கு எவ்வளவுக்கு எவ்வளவு நம்ம வந்து சாப்பாடு கொடுக்குறோமோ அது எல்லாமே நமக்கு நல்லது அப்படின்ற மாதிரியான, அதாவது சைவ உணவாக இருக்க வேண்டும். அது மாதிரியான உணவுகளை கொடுப்பது நல்ல ஒரு பலன் தரக்கூடியதாக இருக்கும். அதே போல் வந்து நம்மளுடைய கால்களில் செருப்பு இல்லாமல் தான் இந்த மாதிரியான தானங்கள் கொடுக்க வேண்டும். அதே போல் நீங்கள் வந்து இதுக்கு பசுவுக்கு வந்து காலில் செருப்பு இல்லாமல் கைகளை நக்கும்படியாக நீங்கள் வந்து இது கொடுத்துட்டு வந்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன். தட் இஸ் பழங்கள் ஏதாவது கொடுக்குறீங்க, கேசரி ஏதாவது கொடுக்குறீங்க, சக்கரை பொங்கல் ஏதாவது கொடுக்குறீங்கன்னா இது எல்லாமே வந்து அதிகப்படியான ஒரு பலன் தரக்கூடிய ஒரு விஷயமா இருக்கும்னு வச்சுக்கோங்களேன். நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இந்த மகாவிஷ்ணு கோயிலுக்கு, அதாவது பெருமாள் கோயில், எந்த
எந்த ஒரு பெருமாள் கோயிலாக இருந்தாலும் சரி, இந்த பெருமாள் கோயிலுக்கு போகலாம். அந்த பெருமாள் கோயிலுக்கு போகிறது, அந்த பெருமாள் கோயிலே பார்த்தீங்கன்னா எல்லா பெருமாள் கோயிலையும் தாயார் இல்லாமல் இருக்க மாட்டாங்க. ஸோ அப்போ அந்த தாயாருக்கே நீங்கள் கொண்டு போயிட்டு மகாலட்சுமிக்கு சிகப்பு மலர்களை கொடுப்பது அப்படிங்கிறது, கோயிலே பூஜிப்பது கொடுக்கறதுங்கிறது இன்னும் ஒரு பவர்ஃபுல்லாக இருக்கும். நீங்கள் அந்த மாதிரியான விஷயமாக அவங்க கிட்ட கொடுத்து அவங்க வந்து பூஜித்து கொண்டிருக்கும் பொழுது முன்னால் அமர்ந்து நீங்கள் வந்து இந்த மகாலட்சுமி அஷ்டகத்தை சொல்வதாகட்டும், அல்லது உங்களுக்கு மகாலட்சுமி அஷ்டகமும் தெரியல, மகாலட்சுமி அஷ்டோத்திரமும் உங்களுக்கு தெரியாது அப்படின்ற மாதிரி மனநமாக தெரியாது அப்படின்னா, இப்போ ஈவன் வந்து பார்த்தீங்கன்னா ஆண்ட்ராய்ட்லேயே வச்சுக்கலாம்னு வச்சுக்கோங்களேன். எல்லாத்தையும் ஆண்ட்ராய்டில் வச்சுட்டு ஈஸியாக படிச்சுட்டு வந்துடலாம். அது ஒரு பெரிய விஷயமா இருக்காது. ஸோ அது மாதிரி உங்களுக்கு முடியாத பட்சத்தில் நீங்கள் எந்த ஒரு விஷயம் செய்கிறது அப்படின்ற மாதிரியான எதிரில் உட்காந்து நீங்கள் ஓம் மகாலட்சுமி நமக மந்திரம் சொல்லி வருது, எவ்வளோ முறை சொல்ல முடியுமோ அவ்வளோ முறை சொல்லுது, அல்லது ஓம் ஸ்ரீம் மகாலட்சுமி நமக, இதெல்லாம் நான் வந்து நூற்றுக்கணக்கான முறை சொல்லியிருக்கிறேன். அதனால நான் இது திரையில போடலை, டிஸ்கிரிப்ஷனில் எதுவும் போடல. ஸோ நீங்கள் ஞாபகம் வச்சுக்கோங்க. இந்த மாதிரியான ஒரு விஷயமாக நீங்கள் வந்து சொல்லி வருவது நல்ல ஒரு பலன் தரக்கூடியதாக இருக்கும். சூப்பராக பலன் தரும். அதே போல் ஸ்ரீ சூக்தம் இந்த ஒரு நாளில் கேட்பதெல்லாம் நல்ல பலன் தரும். இந்த மகாலட்சுமி அஷ்டகமாகட்டும் ஸ்ரீ சூக்தமாகட்டும் அதை நான் டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் போடுறேன். உங்களுக்கு தேவைப்பட்டதுன்னா யூஸ் பண்ணிக்கோங்க. ஸோ அடுத்ததாக வந்து பார்த்தோம்னா இந்த ஒரு நாளிலே கிருஷ்ண மந்திரம் சொல்வது நல்ல ஒரு பலன் தரும். இதுவும் நீங்கள் பெருமாள் கோயிலே உட்காந்து சொல்லலாம். கிருஷ்ண மந்திரம் சொல்வது அப்படின்றது ஓம் க்ளீம் கிருஷ்ணாய நமக. அந்த க்ளீம் கிருஷ்ணாய நமக இந்த ஒரு நாளில் சொல்வது. பொதுவாக அபிஜித் நட்சத்திர நாளை வந்து இந்த அழகு விஷயங்கள் நமக்கு மேம்படுவதற்கு அப்படின்ற மாதிரி, அதாவது நம்மளோட லக்னம் ஸ்ட்ராங்காக இருக்குன்னு சொல்லலாம். நம்ம வந்து ஜாதகப்படி பார்க்கும்போது லக்னம் ஸ்ட்ராங்காக இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்லலாம்னு வச்சுக்கோங்க. முகவசீகரம் கூடுவதற்கு இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாம் செய்வதற்கு ரொம்ப ரொம்ப அதிகப்படியான ஒரு பலன் தரக்கூடிய ஒரு நாளாக இருக்கும் அபிஜித் நட்சத்திர நாள். அதனால் நீங்கள் வந்து அந்த க்ளீம் கிருஷ்ணாய நமக என்ற ஒரு மந்திரம் வந்து இந்த மாதிரி விஷயத்தெல்லாம் அதிகப்படுத்தக்கூடியது, அட்ராக்ஷன் பவரை வந்து அதிகப்படுத்தக்கூடியது. அதனால அதை வந்து நீங்கள் கிருஷ்ணரை நோக்கி நீங்கள் இந்த ஒரு விஷயத்தை சொல்லி வருவதுங்கிறது நல்ல பலன் தரக்கூடியதாக இருக்கும். வீட்டிலேயே கிருஷ்ணர் படம் இருந்ததுன்னா அது மாதிரி செய்யலாம். அல்லது விஷ்ணு கோயிலுக்கு கண்டிப்பாகவே போக சொல்லியிருக்கிறார்கள். இந்த ஒரு நாளிலே போவது நல்ல ஒரு பலன் தரும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது நம்மளுடைய கிரந்தங்களிலே. அதனால விஷ்ணு கோயிலுக்கும் சரி, சிவன் கோயிலுக்கும் சரி, இது மாதிரியான விஷயங்கள் போகிறதுங்கிறது நல்ல ஒரு பலன் தரும். அடுத்ததாக சிவன் கோயிலுக்கு போகும்போது பிரம்மர் இருப்பார் இல்லையா, அந்த பிரம்மருக்கு நீங்கள் ஏதாவது ஒரு பூ வாங்கி கொடுக்குறது அப்படிங்கிறது, குறிப்பாக மஞ்சள் நிற பூக்களை வாங்கி கொடுப்பதுங்கிறது நல்ல ஒரு பலன் தரக்கூடிய ஒரு விஷயமா இருக்கும். காரணம் வந்து அபிஜித் நட்சத்திரத்துடைய ஒரு தேவதை அப்படின்ற மாதிரியான விஷயம் பார்த்தோம்னா பிரம்மரை தான் சொல்ல வேண்டும். கண்டிப்பாக நம்மளுடைய தலையெழுத்தை எல்லா விஷயத்திலையும் மாற்றி அமைப்பதற்கு எவர் ஒருவர் அபிஜித் நட்சத்திர நாளிலே பிரம்மரை தரிசிக்கிறார்களோ, அல்லது பிரம்மருடைய இடத்திலே சென்றோ, அல்லது பிரம்மரை நினைத்து கொண்டோ ஓம் பிரம்மனே நமக என்ற ஒரு மந்திரத்தினை எவர் ஒருவர் வந்து தொடர்ந்து சொல்லிக்கொண்டே இருக்கிறார்களோ அவருடைய தலையெழுத்து மாறும் என்று சொல்லியிருக்கிறார்கள். ஸோ அதனால கண்டிப்பாக இந்த ஒரு நாளை வந்து மிஸ் பண்ணிடாதீங்க. உங்களுக்கு அப்படி போகவே முடியாத சந்தர்ப்பத்தில் இருப்பவர்கள், வெளிநாட்டில் இருப்பவர்கள்லாம் வந்து வீட்டிலேயே உட்காந்து கூட நீங்கள் பிரம்மரை வந்து ஒரு கிரியேட்டரை நீங்கள் நினைத்து கொண்டு முடிஞ்சால் ஞான முத்திரையை வைத்துக்கொண்டு கண்மூடிய நிலையிலே ஓம் பிரம்மனே நமக, ஓம் பிரம்மனே நமக, ஓம் பிரம்மனே நமக என்ற ஒரு மந்திரத்தினை சொல்லி வரலாம். ஸோ அது நல்ல ஒரு பலன் தரக்கூடிய விஷயமா இருக்கும். எவ்வளவுக்கு எவ்வளோ இந்த ஒரு நாளிலே நம்ம வந்து டொனேஷன்ஸ் கொடுக்குறோமோ அவ்வளோக்கு எவ்வளோ நல்ல ஒரு பலன் தரும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இல்லாதவர்களுக்கு உங்களால் எவ்வளோ பண்ண முடியுமோ அது மாதிரியான ஒரு விஷயமாகவும் இந்த ஒரு நாளிலே பண்ணுங்கள். நல்ல ஒரு பலன் தரக்கூடியதாக இருக்கும். நம சிவாய.